அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையில் மனிதர்களின் நிலை என்கின்ற தலைப்பின் கீழ் கடந்த 3 நாட்களாக பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர் உரையில் இன்றைய தினத்தில் சில செய்திகளை நாம் அறிய இருக்கின்றோம். அந்த செய்திகளில் மிக முக்கியமான ஒன்று, நாளை மறுமையில் மனிதர்களுடைய நிலையிலேயே மிக முக்கியமான ஒரு நிலை எதுவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்த நன்மை தீமை, பாவங்கள் நல்ல விஷயங்கள் இவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதிவேடு. இந்த பதிவேட்டை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிவேடு உள்ளது. அந்த பதிவேடு அவர்களுடைய கழுத்துகளில் தொங்கவிடப்பட்டுள்ளது. அவர்களுடைய கழுத்திலிருந்து அந்த பதிவேடை இறைவன் எடுத்து அவர்களுக்கு வழங்குவான். அந்த பதிவேடு எப்படிப்பட்ட பதிவேடாக வழங்கப்படும் என்று சொன்னால், விரிக்கப்பட்ட நிலையில் அதை அந்த மனிதன் பார்ப்பான். பார்த்தவுடன் அல்லாஹ் தஆலா அந்த பதிவேட்டை பற்றி அந்த மனிதனிடத்தில் கூறும் பொழுது, உன்னுடைய இந்த ஏட்டை நீயே படித்துப்பார், உன்னுடைய ஏட்டை நீயே படித்துப்பார் என்று கூறப்படும். அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், இந்த பதிவேட்டிற்கு என்ன நேர்ந்தது? சிறிய தவறிலிருந்து பெரிய தவறு வரை அனைத்தும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று மனிதன் புலம்புவானாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா தனது திருமறை குர்ஆனில் அழகாக எடுத்துரைக்கின்றான். இந்த ஏட்டிற்கு என்ன நேர்ந்தது? சிறியதோ பெரியதோ எதையும் பதியாமல் விட்டு வைக்கவில்லை. எல்லா விதமான செயல்களும் அந்த பதிவேட்டில் போடப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அப்போ எந்த அளவிற்கு பாருங்களேன். அப்போ இப்படிப்பட்ட அந்த நிலையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாருக்கு அவருடைய ஏடு வலது கரத்தால் வழங்கப்படுகின்றதோ அவருக்கு விசாரணை என்பது இலகுவாகிவிடும். இதையெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் நாம் தெரிந்து கொண்டோம். இப்படிப்பட்ட இந்த நிலையில அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை விசாரிப்பானாம். விசாரித்து அந்த மனிதனிடத்தில் விசாரிக்கக்கூடிய முறை இருக்குல்ல, அது இலகுவான முறையில் தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த பதிவேட்டில் இருக்கக்கூடிய அந்த நபரை அழைக்கும் பொழுது வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், இவருக்கு இவர் செய்த சிறிய தவறுகள் இருக்குல்ல அதை மட்டும் இவருக்கு காட்டுங்க, பெரிய தவறுகளை இவருக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், காட்டாதீர்கள், சொல்லாதீர்கள் என்று சொல்லப்படும். அப்போ அந்த பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை எல்லாம் அவருக்கு எடுத்து காட்டப்படும். அப்போ அந்த அடியான் என்ன செய்வான் என்று சொன்னால், அல்லாஹ் கேட்பான், இந்த சிறிய தவறை நீ செய்தாயா இல்லையா, இந்த தப்பை நீ செஞ்சியா இல்லையா என்று அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த அடியான் ஒப்புக்கொள்வான், ஆம் இறைவா நான் இதையெல்லாம் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது, அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ செய்த ஒவ்வொரு இந்த சிறிய தவறுகளை நான் மன்னித்து அதை நன்மையாக மாற்றிவிட்டேன், அதை நான் என்ன செஞ்சிட்டேன், நன்மையாக ஆக்கிட்டேன் என்று சொன்ன உடனே அப்போ அந்த அடியான் எப்படி யோசிப்பான் என்று சொன்னால், சின்ன தவறை அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிட்டான், அப்போ பெரிய பெரிய தவறுகளை அல்லாஹ் மன்னித்தான் என்றால் பெரிய பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன கேட்பான் என்றால், இறைவா நான் இதை விட பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறேனே, அது எல்லாம் எங்கே என்று கேட்பானா. அப்போ இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய கடவாய் பற்கள்
தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்தார்கள். அப்போ அல்லாஹ் அந்த அடியானை மன்னித்து விடுவான். அப்போ எப்படியெல்லாம் அல்லாஹ் வந்து மனிதர்களை வந்து மறுமை நாளில் விசாரிக்கின்றான் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. இது முஸ்லீமில் 314வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்தபடியாக இன்னொரு விசாரணை, ஒரு மனிதரை அல்லாஹ் விசாரிப்பானாம். இந்த மனிதர் இவர் செய்த பாவங்கள் இருக்குல்ல, அந்த பாவங்களை 99 ஏடாக மாற்றி இறைவன் அவரிடத்துல வழங்குவான். 99 ஏடுகள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர் பார்க்கும் திசை எல்லாம் இந்த ஏடுகள் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த அளவிற்கு வந்து அவ்வளவு பாவங்களை அவர் செய்திருப்பார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், மலக்குமார்களை அழைத்து, என்னுடைய இந்த அடியான் எந்த விதமான நன்மையுமே செய்யவில்லையா என்று கேட்கும் பொழுது, அப்போ மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இல்லை இறைவா, இவர் சில நன்மைகளையும் செய்திருக்கிறாரு. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த தீமையினுடைய தராசில் இந்த 99 ஏடுகள் வைக்கப்படும். நன்மை என்று சொல்லக்கூடிய அந்த தராசு இருக்குல்ல, அதில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், இந்த அடியான் செய்த அந்த சிறிய நன்மையை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மலக்குமார்கள் வந்து அந்த சிறிய ஏட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஏடுன்னு வைத்துக் கொள்வோமே, சிறிய ஏடு மலக்குமார்களால் சமர்ப்பிக்கப்படும். அப்போ அந்த அடியான் கேட்பானா, அல்லாஹ் சொல்லுவானா, இந்த ஏட்டை அந்த நன்மை என்ற அந்த தராசில் போடுங்கள், வெய்யுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ அந்த அடியான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல, அடியான் கேட்பானா, யா அல்லாஹ், என்னை நீ பரிகாசம் செய்கிறாயா, அதாவது என்ன நீ கிண்டல் பண்றியா? 99 பாவங்கள் செய்யப்பட்ட நிலையில ஏடுகள் தீமையினுடைய தராசில் வைக்கப்பட்டிருக்கு. சிறிய ஒரு ஏட்டை கொண்டு போய் நன்மையினுடைய தராசில் வைத்தால் எப்படி 99 எடையை அது வந்து கணத்து விடும்? அந்த நன்மையினுடைய எடை வந்து கணக்குமா என்ற கருத்துப்பட அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றான், இறைவா, என்னை நீ பரிகாசம் செய்கிறாயா, என்னுடைய முடிவு என்ன, அதை சொல்லிவிடு என்ற கருத்து அடிப்படையில் அடியான் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நன்மையினுடைய தராசில் இந்த ஏட்டை நீங்கள் போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். போட்டவுடன் இந்த 99 ஏடுகளும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், அது வந்து எகிரிவிடும். அதாவது அந்த தராசு, ஒரு 2 தராசு இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே, எதில் அதிகமான வெயிட்டை வந்து நம்ம போட்டால் கம்மியாக இருக்கக்கூடிய வெயிட்டு அந்த பொருள் வந்து எகிரும்ல, எகிரி விழுந்துரும்ல, அந்த மாதிரி இந்த 99 ஏடுகளும் மேலே எகிரி விட்டது, அது மேலே பறந்து விட்டது. எந்த அளவிற்கு? இந்த ஒரே ஒரு சிறிய ஏடு. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இப்போ உன்னுடைய நன்மை வந்து கனத்து விட்டதா இல்லையா? அந்த 99 ஏடுகள் காணாமல் போய்விட்டது. அந்த சிறிய ஏட்டை எடுத்து நீ படித்து பாரு என்று அல்லாஹ் சொல்லுவானா. அந்த சிறிய ஏட்டில் அவர் செய்த நன்மையை அவர் காண்பார். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கும் என்றால், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை கலிமா, இந்த கலிமா அந்த சிறிய ஏட்டில் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஒரே ஒரு கலிமாவை அல்லாஹ் அந்த நன்மை என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டில் வைத்தவுடன் அவருடைய நன்மையினுடைய தராசு கனத்து விடுகின்றது. அப்போ எந்த அளவிற்கு பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு வந்து உணர்த்தக்கூடியதாக இருக்குதுன்னு பாருங்க. அப்போ மறுமையில் இப்படிப்பட்ட நிலையிலையும் மனிதர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களை எல்லாம் மன்னித்து அவர்களை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அப்போ இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குல்ல, இது வந்து ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. எல்லாருக்குமே இந்த வார்த்தை வந்து ஒரு புரிதலோடு, ஒரு உள் உணர்வோடு நாம் இந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான், அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த மக்களுக்கு தான் இந்த நன்மை கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் என்னுடைய பரிந்துரை யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யார் உளப்பூர்வமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை உளப்பூர்வமாக உணர்ந்து அதை கடைபிடித்தார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்?
நம்மளுடைய ஓய்வு நேரங்களில் இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லி பழகணும். இப்படி இந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது மரணிக்கக்கூடிய அந்த தருவாயிலையும் நாம் என்ன செய்யலாம்? லா இலாஹா இல்லல்லா என்ற இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒருவர் இறப்பு நிலையில் இருந்தார் என்றால் அவர்களுக்கு நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்போ கலிமா தான் அவருடைய கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்போ அவர் எப்பொழுது அந்த வார்த்தையை சொல்ல முடியும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் பழக்கப்பட்ட ஒன்றா அது இருக்கணும், பழகின ஒன்றா இருக்கணும். இப்போ டீ சாப்பிட்றது ஒரு பழக்கப்பட்ட ஒரு வேலை. இந்த மாதிரி லா இலாஹா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால்தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வார்த்தை வாயிலிருந்து வரும். லா இலாஹா இல்லல்லான்னு ஒருத்தர் சொல்லவே இல்லை, அவர் வாழ்நாள்லேயே ரொம்ப சொற்பமாக சொல்லியிருக்கிறாருன்னு வைங்க, மரணிக்கும் பொழுது எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அதை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, நாளை மறுமையில் பரிந்துரை ஏற்கப்படக்கூடிய முதல் நபரில் நானே முதலானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில நபர்களுக்கு என்ன செய்வாங்க? பரிந்துரை செய்வாங்க. யாருடைய அனுமதியோடு? அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இன்னாருக்கு நீ பரிந்துரை செய், இன்னாருக்கு நீ பரிந்துரை செய் என்று அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள். இந்த பரிந்துரை எப்படிப்பட்டதாக அமைகின்றதென்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மறுமையில் நிறுத்தப்படும் பொழுது அப்போ மக்கள் எல்லாம் கூடி பேசிக்கொள்வார்களாம். என்ன சொல்லுவாங்க? இன்றைய இந்த நாளில் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் இறை தூதர்களிடத்தில் போய் என்ன செய்வோம்? உதவி கேட்போம் என்று சொல்லி முதலாவதாக மக்கள் எங்கே வருவாங்க? யார்கிட்ட வருவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருவார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து, நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது, உங்களுக்காக பரிந்துரை செய்ய முடியாது என்று அவர் சொல்லிடுவார். அப்போ அவர் என்ன செய்வார்னா, நீங்கள் வேணும்னா எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட நூஹ் நபி அவரிடத்தில் நீங்கள் போய் என்ன செய்யுங்க? பரிந்துரை கேளுங்க, அவரை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அப்போது நூஹ் நபி அவரிடத்துல போவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய பாவங்கள் அதையெல்லாம் நினைத்து பார்த்து என்னாலேயே முடியாதுன்னு அவரும் சொல்லிடுவார். இப்படியே மக்கள் இப்ராஹிம் நபி அவர்களிடத்தில் போவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்வார்கள். கடைசியாக யாரிடத்தில் வருவாங்க? அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்தில் வருவார்கள். அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் போய் என்ன செய்வாங்க? சஜிதாவில் விழுந்துருவாங்க. அல்லாஹ்விடத்தில் போய் முதல்ல என்ன செய்வாங்க? சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க, நான் அதிகமாக அல்லாஹ்வை புகழுவேன். அப்பொழுது அல்லாஹ் தாலா என்னிடத்தில் பேசுவான். என்ன சொல்லுவான் என்றால், முகமதே நீங்கள் எழுந்திரியுங்கள், நீங்கள் யாருக்கு பரிந்துரை செய்யப்படுகிறீர்கள், நீங்கள் கேட்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் யாருக்கு பரிந்துரை செய்கிறீர்களோ அந்த பரிந்துரை ஏற்கப்படும் என்று அல்லாஹ் தாலா கூறுவான். அப்போது இந்த பரிந்துரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்னென்னலாம் செய்யணும் என்பதை தெரிஞ்சுக்கணும்ல. அதற்கு ஒரு வழிதான் இந்த லா இலாஹா இல்லல்லா இந்த வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி பாங்கு சொல்லப்படும். அந்த பாங்கு சொல்லும் பொழுது நாம் ஓதக்கூடிய பிரார்த்தனை இருக்குல்ல, சலவாத் சொல்லுவோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதீத் என்று சொல்லக்கூடிய துவங்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை நாம் செய்வோம். இந்த பிரார்த்தனையை செய்தவர்களுக்கு நாளை மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? பாங்கு சொல்லி முடித்த உடனே இந்த பிரார்த்தனையை செய்யணும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீது நாம் சலவாத் சொல்ல வேண்டும். இதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் நாளை மறுமையில் யாருடைய பரிந்துரை கிடைக்கும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும். இதை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். இது நம்ம செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை
யாருக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கருத்துப்பட மக்களிடத்தில் கேட்குறாங்க, சகாபாக்கள் இடத்துல கேட்குறாங்க. அப்போ சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் தான் அறிந்தவர்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏதோ இந்த சிறிய தவறுகள் செய்தவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். என்னுடைய பரிந்துரை யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, பெரும் பாவங்களை செய்தவர்களுக்கு தான் என்னுடைய பரிந்துரை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாகவே நமக்கு ஒரு ஆறுதலை தருகின்றது. இந்த துனியாவில் நம்ம நிறைய பாவங்களை செஞ்சுருப்போம். இந்த பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவன் யார்? படைத்த இறைவன் தானே. அப்போ நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூலமாக அதை அல்லாஹ் நடத்த போகிறான், அப்படி தானே? அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தருகின்றது. என்னுடைய பரிந்துரை பெரும்பாவங்களை செய்தவர்களுக்கு தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேலும் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த பெரும்பாவங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியது தான் மிகப்பெரிய பாவம். அதை அவர் வைத்து விட்டார் என்று சொன்னால் பரிந்துரை என்ன ஆகாது, ஏற்கப்படாது. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பரிந்துரை ஏற்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அனுப்பக்கூடிய இறை தூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு பிரார்த்தனையை கொடுக்குறான். இந்த துனியாவில் நீ அந்த பிரார்த்தனையை கேட்கலாம் என்று அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் பிரார்த்தனையை வழங்கினான். ஒரு துவாவை, உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு துவாவை கேட்கலாம் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பாலைவன பகுதிக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை தான் இன்றைக்கும் எந்த அளவிற்கு வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சி நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த பிரார்த்தனையை நான் இன்னும் கேட்கலன்றாங்க. அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை நான் என்ன செய்யலை, இன்னும் கேட்கல. இந்த பிரார்த்தனையை நான் எப்போ தெரியுமா கேட்பேன்? நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன். யாருக்காக கேட்பேன் தெரியுமா? என்னுடைய சமுதாயத்திற்காக கேட்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது ஒரு அக்கறையோடு இருந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். அதனால தான் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், அவர்கள் மீது நீங்கள் சலபாத் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உங்களுக்கு நினைவு கூறப்பட்டால் ரசூலுல்லாவின் மீது நீங்கள் சலபாத் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு அக்கறை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் நான் பரிந்துரை செய்வதற்கு எனக்கு 2 விதமான வழிகள் வழங்கப்பட்டது. 2 வழியில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்கிறான். ஒன்று என்னவென்றால், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதி மக்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவது, இது ஒரு வழி. இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், பாதி பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, நான் அந்த துவாவை கேட்க மாட்டேன். யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன். ஏன்னா பாதி பேர்னா நன்மை செய்தவர்களும் அதில் உள்ளே வந்துடுவாங்கல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாவங்கள் செய்தவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை. அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனையை நான் இன்னும் கேட்காமல் வைத்திருக்கிறேன், இதை நாளை மறுமையில் என்னுடைய சமுதாயத்திற்காக நான் கேட்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை, மறுமையில் மனிதர்களுடைய நிலையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு நிலை என்னவென்று சொன்னால், நரகத்தின் மீது இருக்கக்கூடிய பாலம், சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தின் மீது எல்லாருமே என்ன செய்வோம், நடப்போமா. இந்த பாலத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட பாலம், நரகத்தின் மேலே அமைக்கப்பட்ட பாலம். இந்த பாலத்தை கடந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், எங்கே போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். அதுதான் மெயின் முக்கியமான இலக்கே அதான். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இடையில் இருக்கக்கூடியது தான் இந்த பாலம். அல்லாஹ் அப்படி அமைச்சிருக்கிறான். அப்போ இந்த பாலத்தில் எப்படிப்பட்ட அந்த கொக்கிகள் எல்லாம் இருக்கும்ல, பாலத்தில் மிக பிரம்மாண்டமான கொக்கிகள் எல்லாம் இருக்கும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, ஊமத்தங்காய்னு சொல்லுவாங்க. ஊமத்தங்காய் எப்படி இருக்குமோ
அது மாதிரி அதனுடைய கொக்கிகள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி முஸ்லீம்ல 299வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ இந்த பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் கடப்பார்கள் என்றால், சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவழ்ந்து இந்த பாலத்தை கடப்பார்கள். சில நபர்கள் தடுமாறுவார்கள், கீழே விழுவாங்க, கொக்கி பிடிச்சி இழுக்கும், அதிலிருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்க, உடலில் காயங்கள் எல்லாம் ஏற்படும். இப்படி காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சில நபர்கள் என்ன செய்வாங்க, அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். இப்படி அந்த மனிதர்கள் தடுமாறி தவழ்ந்து காயங்கள் ஏற்பட்ட நிலையில் கீழே நெருப்புங்க, மேலே பாலம் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஏறுறோம், ரொம்ப காற்றடிச்சாலே வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுவோம். ஏன்னா அதுக்கு மேலே வண்டி போச்சுன்னா கீழே ஏன்னா விழுந்துருவோமோன்ற ஒரு பயம் வருமா வராதா? அப்போ பாலத்தின் மீது நம்ம நடக்கிறோம். இப்போ இந்த நடக்கக்கூடிய நிகழ்வை ரசூலா சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த காயங்களோடு சில நபர்கள் பாலத்தை கடப்பார்கள். அந்த கொக்கிகள் இழுக்கும் பொழுது அல்லது அந்த மனிதர்கள் அந்த பாலத்தில் சருகும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களும் இறைவா என் சமுதாயமே, என் சமுதாயத்தை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்களாம். அனஸ் ரலீலாஹு அவர்கள் சொல்கிறாங்க, அனஸ் ரலீலாஹு அவர்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், மறுமை என்கின்ற ஒரு நிகழ்வு இருக்குல்ல, அதில் எல்லா மனிதர்களும் நிறுத்தப்படுவாங்க, அந்த இடத்துல உங்களை நான் எங்கே பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. ஒரு லொக்கேஷனை சொல்லுங்கன்றாங்க. இப்போ நம்ம கேட்போம்ல, இப்போ இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு சரி எங்கே வரணும், எந்த பாயிண்ட்டுக்கு வரணும், எந்த டீ கடைக்கு வரணும், எந்த மெடிக்கல் ஷாம்புக்கு வரணும், எந்த பள்ளிக்கு வரணும், இப்படி நம்ம ஒரு லொக்கேஷன் கேட்போம்ல. அனஸ் ரலீலாஹு அவர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒட்டுமொத்த உலகமும் நிற்கக்கூடிய இடத்துல உங்களை நான் எங்கே தேடுவேன், எங்கே உங்களை பார்க்கறது? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு 3 இடத்துல நீ என்னை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் இடம் எது என்று சொன்னால் கௌசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தடாகம். அந்த இடத்துல நான் என்ன செய்வேன், உங்களுக்காக இருப்பேன், அந்த இடத்துல நீ என்னை பார்க்கலாம். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த நரகத்தினுடைய பாலத்தினுடைய நுழைவாயில நான் இருப்பேன். எதுக்காக? என் சமுதாயத்திற்காக நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பேன், இங்கே வந்தால் நீ என்னை பார்க்கலாம். ரசூலா அவர் அனஸ் ரலீலாஹு அவர்கள் மேலும் கேட்குறாங்க, சரி அங்கே வந்தேன், அங்கேயும் உங்களை பார்க்க முடியல, வேற எங்கே வர்றது? அப்போ தான் ரசூலா சொல்கிறாங்க, மீசான் என்று சொல்லக்கூடிய தராசு இருக்குல்ல, நன்மை தீமைகள் போடக்கூடிய தராசு, அதற்கு அருகிலே நின்று கொண்டு என்னுடைய சமுதாயத்திற்காக நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, இந்த மீசானுடைய எடை கணக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில திக்ருகளை செய்யுங்கள். சுபஹானல்லாஹி வபி அம்திஹி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை ரசூலா கற்றுத்தராங்க. இதை சொல்லுப்பா, மீசானுடைய எடையை அது கனத்து விடும். எந்த அளவிற்கு? ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை 100 வார்த்தை, இதை நீங்கள் கூறி வாருங்கள். இப்படி கூறி வரும் பொழுது அது மீசானுடைய எடையை கனத்து விடும். இதை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப குறைவான ஆளுங்க தான்றாங்க ரசூலா. இந்த திக்ரு பண்ணுறவங்க உலகத்தில் ரொம்ப குறைவான ஆளுங்க. அப்போ அந்த நபர் கேட்குறாங்க, நபித்தோழர் கேட்குறாரு, யார் ரசூலல்லாஹ், குறைவான ஆளுன்னு சொல்கிறீங்களே, இது ரொம்ப ஈஸியான ஒன்று தானே, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று தானே, இதை செய்கிறது கம்மியாக இருப்பாங்களா? ஆமாம் கம்மியாக இருப்பாங்க. ஏன் அப்படி கம்மியாக இருக்கிறாங்க? அப்போ ரசூலா சொன்னாங்க, அவர்களை சைத்தான் திசை திருப்பி விடுகின்றான். அவர் திக்ரு செய்யணும்னு நினைப்பார், ஒரு வினாடியில் சைத்தான் என்ன பண்ணிவிடுவான், அப்படியே அவரை திசை திருப்பி கொண்டு போயிடுவான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த பாலத்தை, நரகத்தினுடைய பாலத்துக்கு வந்துடுவோம். இந்த பாலத்தை கடக்கக்கூடிய நபர்களில் முதலாவதாக நான் இருப்பேன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த பாலத்தை கடக்கக்கூடிய நபர்களில் முதலாள் யார் தான்? நான் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மனிதர்களில், மக்களில், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபி, மக்களில் முதலாவதாக கடக்கக்கூடியவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது ஏழை முஹாஜிர்கள். ஏழை முஹாஜிர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் ஏழைகள், இவர்கள் தான் அந்த பாலத்தை முதலில் கடப்பார்கள். பிறகு ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மைக்கேற்றவாறு சில நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடப்பார்களாம். கண்ணிமைக்கும் நேரம் என்பது ஒரு வினாடியை விட ரொம்ப குறைவான ஒரு நேரம் தான். அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சிருவார், பாலத்தை கடந்து முடிச்சிருவார். சில நபர்கள் மின்னல் வேகத்தில் கடப்பார்கள். சில நபர்கள் காற்றை போல் அவர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தரணும். ரொம்ப இலகுவாக நம்ம அந்த பாலத்தை கடந்து போயிடணும்.
ரொம்ப நம்ம காயப்பட்டு ரொம்ப தடுமாறி தவழ்ந்து இப்படியெல்லாம் அந்த பாலத்தை நம்ம கடக்கக்கூடாது என்பது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தபடியாக இந்த பாலத்தெல்லாம் கடந்து ஒருத்தர் வருவார். வரும்போது என்ன ஆகும், அங்கே செக் போஸ்ட்டு, ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணுவாங்கல்ல, ஒரு செக் போஸ்ட் இருக்கும்ல, துனியாவில் இருக்குதா இல்லையா, அது மாதிரி மறுமையில் நரகத்தினுடைய பாவத்தை கடந்த உடனே மலக்குமார்கள் தடுத்து நிறுத்துவாங்க. நில்லுங்க, எதுக்காக நிறுத்தி, நான் பாலத்தையே கடந்து வந்துட்டு இதுக்கு மேலே என்ன இருக்குது, முதல்ல மறுமையிலே எழுந்து நிறுத்தப்பட்டு விட்டது. அதில் நிறைய நிலை, சூரியன் ஒரு பக்கம், வியர்வை, எல்லாத்தையும் கடந்து எல்லாம் என்ன நிலைமை என்ற ஒரு மனநிலை நமக்கு வரும்ல. பாலத்தையே நான் கடந்ததுக்கப்புறம் எதுக்கு என்ன தடுத்து நிறுத்துறீங்க, நில்லுங்க. உங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவர்கள் மறுமையில் என்ன செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். யா அல்லாஹ், இவரெல்லாம் என்னை இந்த துனியாவில் அடித்தாரு, என் சொத்தை மோசடி செஞ்சார், என்னுடைய பொருளாதாரத்தை திருடிட்டாரு, எனக்கு எதிராக அநியாயம் செய்தார் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்கனவே சொன்னோம்ல, நன்மைகளை எடுத்து 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 அவர்களுக்கு வைத்து விடுவான், அவர்களுக்கு கொடுத்துருவான். இதெல்லாம் முடிஞ்சு ஒருத்தருக்கு நன்மை இருந்ததுன்னா அதற்கு பிறகு அவர் என்ன செய்வார், சொர்க்கத்திற்குள்ள நுழைவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ இப்படி ஏராளமான நிலை இருக்கின்றது. இதில் கெட்டவர்களுடைய நிலை இருக்குல்ல, மறுமையில் கெட்டவர்களுடைய நிலை, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, நாளை இணை வைக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக இணை வைக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு 3 பேரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. அதில் பிடிவாதக்கார அடக்குமுறையாளன், ரொம்ப பிடிவாதம் ஒரு அடக்குமுறை செய்கிறாங்கல்ல, இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அடக்குமுறை செய்கிறாங்கல்ல, அது மாதிரி உள்ள ஒரு நபர். 2வது அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களை சேர்த்து பிரார்த்தனை செய்தவர்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள். 3வது உருவப்படம் வரைந்தவர்கள். உருவப்படம் இருக்குல்ல, அது வரையக்கூடாது, உருவப்படத்தை இந்த 3 நபர்களுக்கு எதிராக ஒரு கழுத்து நிற்குமா, சாட்சி சொல்லுமா, ஒரே ஒரு கழுத்து, அந்த கழுத்திற்கு கண்கள் காதுகள், அந்த கழுத்து பேசுமா. அது என்ன சொல்லும் என்றால், இந்த 3 பேருக்கும் நான் பொறுப்பாளி என்று சொல்லுமா. அப்போ இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. அடுத்து பார்த்தீங்கன்னா, மறுமையில் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கிய மார்க்கத்தின் பெயரில் புதுசாக உருவாக்குறாங்கல்ல, இதை செய்யணும், இது செய்தால் அமல், இது செய்தால் இது நன்மை என்று புதிய ஒரு கருத்தை கொண்டு வராங்கல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லாத சில விஷயங்களை புதுமையை புகுத்தக்கூடியவர்கள் நாளை கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தில் நீர் அருந்த விடாமல் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவர்களை தடுத்து நிறுத்திடுவான். இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வட்டி வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, வட்டி வாங்கி சாப்பிட்ற மக்கள், இவர்கள் நாளை மறுமையில் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்றால், பைத்தியக்காரர்களாக எழுப்பப்படுவார்கள். பைத்தியம் பிடித்த நிலையில் யாரெல்லாம் இந்த துனியாவில் வட்டி வாங்கி சாப்பிட்டார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் பைத்தியம் பிடித்தவர்களாக எழுப்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல் இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கின்றது. இது கெட்டவர்களுடைய நிலையில் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. அதில் உள்ள சில செய்திகளை பார்த்துவிட்டு நல்லவர்களுடைய நிலையை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.